காமாச்சி, பூமாரி என்ன செய்தா? ஆளையே காணல. சாப்பிட்டாளா? மாப்பிள்ளை எங்க? காலையில இருந்து பார்க்கவே இல்ல. அதை ஏன் கேக்கீங்க? அவருக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்கும் போல. சின்ன வயசுல இருந்தே கிராமத்துக்கே போனது இல்லையா. சரவணாட்ட சொல்லி இந்த ஊர்லாம் சுத்தி காணிங்கத்தான்னு காலையிலே கேட்டுட்டு இருந்தாரு. வெளியினத்திலே முடிச்சிட்டாரு. நானும் டவுன்ல உள்ளவங்கள 10 மணி 11 மணி வரை தூங்குவாங்களோன்னு நினைச்சேன். பார்த்தா 6 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாரு. காப்பி போட்டு கொடுத்தேன், குடிச்சாரு. சரவணா கூட ஊர்சி பார்க்க போயிருக்காரு. இப்ப வந்துருவாருங்க. நானும் டிஃபன் எல்லாம் பண்ணிட்டேன். பூமாரியா அதான் இருக்கிறா. என்ன சொல்ல உங்க மகளை எல்லா இடத்துலயும் பொண்டாட்டி எந்திப்பாக, ரெண்டாவது புருஷன் எந்திரிச்சு வருவாங்க. இங்க என்னடான்னா மாப்பிள்ள 6 மணிக்கே முடிச்சிட்டாரு. உங்க மகா 9 மணிக்கு எந்திரிச்சு காப்பிய கொடுன்னு கேக்குறா. இந்த புள்ள இப்படி இருந்தா அங்க போய் என்ன பண்ண போதோ எனக்கே தெரியல. சின்ன பிள்ளை தானம்மா, படிக்கிற பிள்ளை. அவளுக்கு மைண்ட் செட்டிங் எப்படி படிக்கிற மைண்ட் செட்டிங் தான் இருக்கும். அவளுக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. போக போக கத்துக்குவா. நீயும் என்ன எல்லாம் கத்துக்கிட்டா வந்த. கல்யாண நேரத்துல உனக்கு வெண்ணி போடவே தெரியாது, பானையை கூட தூக்கி வைக்க தெரியல. ஞாபகம் இருக்குதா? எங்க அப்பா வந்து பானையை தூக்கி வச்சாரு, அம்மா வந்து தண்ணி ஊத்தி நான் தீய போத்தி தந்து நீ வெண்ணி போட்டு தந்த. அதுல எல்லாம் என் மக பரவாயில்லாம தான் இருப்பா. ஏன்னா இந்த காலத்துல கேஸ் வந்துருச்சுல்ல. உங்க மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. உங்க மகளும் நானும் ஒன்னா. உங்க மகளுக்கு 22 வயசுல கல்யாணம் ஆகியிருக்கு. எனக்கு 16 வயசு தொடக்கம். அப்ப எனக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லது என்னமோ சரிதா. வெண்ணி கூட போட தெரியாம இருந்திருக்கேன் அந்த காலத்துல. சரிங்க. மாப்பிள்ளையும் இருக்காரு. ஊரெல்லாம் சொல்லி சின்னதா பார்ட்டி மாதிரி வச்சிருவாங்க. நாலு போயிட்டுனா நல்லா இருக்காது. இப்பவுமே அக்கம் பக்கம்லாம் கேட்காது அது யாரு என்னன்ட்டு. சொல்ல ஒரு மாதிரிதான் இருந்து இருந்தாலும் என்ன செய்ய. அதனால மாப்பிள்ளைகிட்ட சீக்கிரமா பேசுங்க. பேசி எடுத்து இந்த வாரத்துக்குள்ள வைக்கிற மாதிரி பாருங்க. ஆமா காமாச்சி, சீக்கிரமே ரிசப்ஷன் மாதிரி வைக்கணும். நானும் இல்லையா, என்கிட்ட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கூட வெளியே போயிருந்தேன். என்னப்பா உன் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சொல்லவே இல்லையே. உன் சரவணா பையன் அவனுக்குதான் கல்யாணத்துக்கு சொல்லல. பார்த்தா இந்த பிள்ளைக்கும் போய் கமுக்கமா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்லேன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருந்துச்சு. இன்னும் பேச விடக்கூடாது, பிறகு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு என்னத்தையாவது பேசிடுவாங்க. சீக்கிரமே அவளுக்கு ரிசப்ஷன் வைக்கணும். மாப்பிள்ள வரட்டு, கேட்டுக்கிட்டு வைக்கலாம். பத்திரிக்கைலாம் அடிக்க வேணாம்ல, எல்லாரும் உள்ளூர்ல தான் இருக்காங்க. நம்ம 2 ரூபாய் எல்லா வீட்லயும் சொல்லிக்கிட்டு, முக்கியமா சார்ட்ட மட்டும் திருச்சியில போய் சார்ட்டையும் இடத்துலயும் நேரில் சொல்லணும். அவள்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு வருவோம். சிம்பிளா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முடிப்போம். பணமும் அந்த அளவுக்கு இப்ப கையில இல்ல. கடதரப்புக்கே அம்பட்டும் காலியா போச்சு. அதான் குமாரிக்குன்னு வச்சிருந்த நகை தான் இருக்குது. அதையும் அவளுக்கு போட்டு அனுப்பணும்ல. பணையம் வைக்கணும், என்ன செய்யணும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எப்படி பார்த்தாலும் 2 லட்ச ரூபா செலவழியாது. என்னடா சரவணா, இப்பமா கூட்டிட்டு போவாங்க? கல்யாணம் ஆகிருக்கு, அடுத்த நாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்களா? இப்படி ஊர் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போயிருக்க? சட்டை எதுவும் எடுத்துட்டு போகலையா? இப்படியா கூட்டிட்டு வந்த? அங்கிள் அங்கிள், அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அத்தான் பாவம், நான் தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊரு. இந்த ஊரை விட்டு வர மனசே இல்ல. எங்க பார்த்தாலும் பச்சை பசங்க. அப்பா செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு அங்கிள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, மாப்பிள்ளை என்னமோ நினைச்சேன், பரவாயில்லப்பா. நல்ல டேலண்ட். நான் செய்யத ஒரு தடவை தான் பார்த்தாரு, உடனே விவசாயத்துக்கு இறங்கிட்டார. உழுதுட்டாருப்பா. செலவுகள்லாம் மாட்ட பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. ஆனா பயமே இல்ல. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. அது இல்லாம பம்பு செட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். ரொம்ப குளிச்சாரு ரொம்ப நேரமா. பாவம் பசி வந்திருக்கும்ல, இன்னும் இருக்குன்னு தான் சொன்னாரு. இல்ல வாங்க மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பசி எடுத்திருக்கோம் அம்மா, சீக்கிரம் சாப்பாடு வச்சு கொடுங்க. மாப்பிள்ள துணியை மாத்துங்க, ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிட்டு. அங்கிள், பசிக்குது சொன்னாப்ல. அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா அங்கிள்? இல்ல மாப்பிள்ள, நீங்க சாப்பிடாம எப்படி நாங்க சாப்பிடுது? நீங்க வரட்டும் தான் உட்காந்துருக்கோம். மாப்பிள்ள, பூமாரி கல்யாணம் ஆகிட்டுன்னு ஊர்ல அரசல் புரசல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட 2 3 பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இன்னும் டீ விட்டா நல்லா இருக்காது. சிம்பிளா ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கூட 2 நாள் கூட இருப்பீங்களா மாப்பிள்ள? உங்களுக்கு இங்க தேவையான வசதி இல்லதான், ஏசி எல்லாம் இல்ல, எனக்கே புரியுது. ஏர் கூலர் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் வந்துரும். ஒரு 2 நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்களா? ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா நாங்களே கொண்டு விட்டுருக்கோம். வேண்டாம் அங்கிள், எதுக்கு ஏர் கூலர்லாம்? நம்மளாம் என்ன பிறக்கும் போது ஏசிலேயே பிறந்தோம். அப்படிலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல, 2 days தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்க சொல்ற மாதிரி ஃபங்க்ஷன் வைங்க. அப்பாவையும் கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் கூப்பிடுங்க, கிராண்டா பண்ணிடலாம். அங்கிள், இது எங்களோட ஃபங்க்ஷன், நான் தான் இந்த செலவு ஃபுல்லா பாத்துப்பேன். அதுக்கு நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் 2 days நாங்க இருப்பேன். இல்லாட்டா நாளைக்கு மார்னிங் கிளம்பிட்டே இருப்போம். பூமாரி, மாப்பிள்ளை காப்பி இருந்தா கொண்டு வாமா. ஒரு டவல் இருந்து எடுத்துட்டு வாயேன். ஐயோ, அது எப்படி மாப்பிள? இல்ல இல்ல, பணம்லாம் இருக்கதான் செய்யுது. ஃபங்க்ஷன் எடுக்கிறது எங்க செலவு இல்ல, அது எப்படி நீங்க செலவழிப்பீங்க? இருக்கட்டும் மாப்பிள, அதெல்லாம் வேணாம். இங்க அந்த அளவுக்கு டவுன் மாதிரி இல்ல, சிம்பிளா முடிச்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல மாப்பிள, பணம் காசு எதுவும் வேணாம். தேவைன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்பேன்.
மாப்பிள அப்பா சொல்லதான் சரி. எங்கள்ட்ட துட்டு இல்லடா கண்டிப்பா உங்கள்ட்ட நாங்க கேட்போம். உங்களை எங்க மாப்பிள்ளைன்னு நினைக்கல, எங்க வீட்டுல ஒருத்தராக நினைக்கிறோம். என்னமோ 2 நாள் தான் ஆகுது, உங்கள்ட்ட ரொம்ப ஒரு பழகுன மாதிரி ஒரு இது. சரிங்க மாப்பிள, ஃபங்க்ஷன் எங்க செலவுல தான் எடுப்போம், நீங்க எந்த எதுவும் சொல்லக்கூடாதுமா இருப்போம். ரொம்ப நனைஞ்சனால ஒரு மாதிரியா இருக்கு, பாட காத்து வர வீசுதா. துணியை மாத்திட்டு வரேன் மாப்பிள, நீங்களும் மாத்திட்டு வாங்க சாப்பிடலாம். என்ன அங்கிள், எங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்க தானே செலவழிக்கணும், திடீர் செலவு. இப்ப வேற கடை ஓபன் பண்ணிருப்பீங்க, எல்லா சுச்சுவேஷனும் எனக்கு தெரியும். ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு சின்ன தொகையாவது வாங்கிக்கோங்க, ஓகேவா? பூமாரி, மாப்பிளைக்கு டபுள் கொடு, சாப்பாடு ரெடி பண்ணு. பாவம் மாப்பிள்ளை நினைஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு, காய்ச்ச கீச்ச வந்துடக்கூடாது அது வேற. நனைஞ்சா நனைஞ்சு தொலைட்டோம், நானா நினைய சொன்னேன்? பெரிய படம் தான் சரியான. இப்படி நனைஞ்சிட்டு ஊருக்குள்ள வந்தா தானே இது யாரு யாருன்னு 4 பேர் கேட்பாங்க. பூமாரியோட புருஷன் அப்படின்னு சொல்லி பீத்திக்கலாம்ல. காய்ச்சல் வந்தா என்ன, தலைவலி வந்தா எனக்கு என்ன, இப்படியே இருந்து இப்படியே சாகட்டு. என்ன மைண்ட் வைஸா? இப்படியே காய்ச்சலோ சளியோ புடிச்சு அப்படியே சாப்பிட்டு தானே நினைச்சிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, இப்ப எப்படி உன்னை வலிக்க வர வைக்கிறேன்னு பாரு. அங்கிள், போன் என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல, ஐபோன் வேறையா, ஒழுங்கா ரெக்கார்டிங்கே ஆக மாட்டுது. உங்கள்ட்ட காமிக்கிறேனே பாருங்க, ஒரு மாதிரி கிருப்புன்னு கேக்குது. அதான் சர்வீஸ் சென்டர் இருந்தா. என்ன கிருக்குன்னு கேக்குதா? கொடுங்க மாப்பிள, என்னால சரி பண்ண முடியுமான்னு பாக்கட்டும். ஐயோ, நம்ம டவல் கொடுக்கலன்னு திமிரலதான் இப்படி பேசுறான்னு நினைக்கேன். அப்பாட ரெக்கார்ட காமிச்சிட்டோம். ஐயோ, வேணாம் வேணாம், டவலை கொடுத்துருவோம். என்ன செய்ய? என்னங்க டவல்? ஐயோ, இப்படி அணிஞ்சிட்டு வரீங்களா? பார்த்து வரக்கூடாதா? சூடா காஃபி எதுவும் கொண்டு வரட்டுமா? இல்ல பூமாரி, வேண்டாம். நீ சாப்பிட்டியா? போய் சாப்பிடு, டைம் ஆகுதுல்ல. எப்பவுமே டைமுக்கு சாப்பிடணும், சரியாமா? அப்பதான் உடம்புக்கு நல்லது, அப்படிதானே அங்கிள்? ஆமாங்க மாப்பிள, அவ எந்திக்கிறதே வீட்டுல லேட்டு தான். காலேஜ் போறதுனால இப்ப கொஞ்சம் சீக்கிரம் எந்திப்பா. மாப்பிள, பாவம் படிக்கிற புள்ள, கல்யாணம் ஆகிட்டு எதுவும் தெரியலனா கூட சொல்லி கொடுங்க, எதுவும் திட்டி விடாதீங்க. ஐயோ, நான் ஏன் திட்டணும், அவங்கதான் அழகா பேசுவாங்களே. என்ன பூமாரி? ஐயோ, பூமாரி பேசுறத நீங்க கேட்கணுமே, பக்கா டேலண்ட், பக்காவா செக் வச்சு பேசுவா, அதுல ரொம்ப கில்லாடி. என்னது செக் வச்சு பேசுவாங்களா? புரியல மாப்பிள. குறுக்க ஏதாவது உளறிட்டே இருப்பான் போல, என்ன செய்ய சொல்ல? இல்லப்பா, நேத்து இந்த கோயில் திருவிழா எப்ப வரும் என்னன்னு கேட்டாரா. நான் ஒரு உத்தேசமா ஒரு தேதி சொன்னேன்னா அதுக்கு அப்படி சொல்றாரா இருக்கும். அப்படித்தானுங்க? உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. வாங்க போங்க, கூட இந்த அத்தனையும் சேர்த்துக்கிட்டேன்னு இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு உங்க அப்பா கிட்ட வச்சு சாப்பிடுறீங்களா தான் கேள. டேய், ஒழுங்கா இருந்துக்க. எங்க அப்பா இருக்காருன்னா உனக்கு மரியாதை இல்ல. இங்க பாரு, அதை இதையும் சொல்லி இதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கும் நினைச்ச, நடக்குது வேற பாத்துக்க. ஒரு ரெக்கார்டிங் வச்சுக்கிட்டு ரொம்பதான் துள்ளிக்கிட்டு தெரியுத பாரு. போராட்டம் போன தண்ணீரை போட்டுருதேன், ஒண்ணுக்கு இல்லாம ஆகட்டும், அப்புறமா அடங்கி இருப்பில்ல. நீ ரூம்ல என்னன்னு பேசிக்க. இப்ப எனக்காக உங்க அப்பா கிட்ட வச்சு ஒரே ஒரு அத்தான் காப்பி கொண்டு வரட்டுமா நீ கேக்குற? கேட்கல, உடனே இப்ப போன் எடுத்து காமிக்கதான் போறேன், பாத்துக்க. என்னை பத்தி தெரியும்ல. சனி, என்ன பாடுபடுத்துது, கேட்டு தொலைறேன். அத்தா, காஃபி எதுவும் வேணுமா? கொண்டு வரட்டுமாத்தா? ஐயோ, சின்ன சிறுசுக்கு பேசிட்டு இருக்கு, நம்ம வேற இங்க உட்காந்துருக்கோமே. சரி, மாப்பிள்ளை ரிசப்ஷன் பத்தி கேட்டுட்டு கிளம்பிடுவோம். இப்படிலாம் பேசினா உங்க அப்பாட்ட கண்டிப்பா ரெக்கார்ட் போட்டு தான் காமிப்பேன். சிரிச்ச மணி முகத்தை வச்சுட்டு, அத்தான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டுட்டுமா இல்ல ஜூஸ் கொண்டுட்டுமா அப்படின்னு சிரிச்சுட்டே கேளு. இல்ல கண்டிப்பா உங்க வீட்டுல உங்க அப்பாட்ட போய் எல்லாரும் மணி போட்டு காமிக்க தான் போறேன், பாக்குறியா? கேட்டு தொலைறேன். அக்கா, சொல்லுங்கக்கா. அப்புறம் வந்து கேக்குறேன்ல, காஃபி கொண்டு வரட்டுமா? இப்படி அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்களே, காய்ச்ச கீச்ச வந்துடும். சுக்காஃபி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா? இல்ல ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அக்கா ஏன் இப்படி பேசிட்டாரு நேத்து அக்கா முன்னாடி வச்சு? அக்கா என்ன நினைச்சிருப்பாங்க? வீட்டுக்குள்ளேயே எதிரினா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க என்ன தப்பாலாம் எடுத்திருப்பாங்க. ச்சே, இவர் ஏன் இப்படி பண்றதோ தெரியல. என்னை ஏசவோ அடிக்கவோ பேசவோ எதுவும் செய்யட்டும், ரூமுக்குள்ள வச்சு கொண்டு வந்து கேட்கலாம்ல. நான் என்ன பதிலா சொல்ல மாட்டேன். எல்லாரும் முன்னாடி வச்சு இப்படி கேட்டுட்டாரு, அசிங்கமா போச்சு. அக்கா மௌத்துல முழிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம பண்ணதும் தப்புதான், போன் இருக்க விஷயத்த சொல்லி இருக்கணும். சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஆட்டம் ஆடி இருப்பாரு, வானத்துக்கும் பூமி குளிச்சிருக்க மாட்டாரு. அந்த பிள்ளைய ஒரு வழி ஆக்கி இருப்பாரு. எப்படியும் இந்த போன் இருக்கிற விஷயம் ஒரு நாள் தெரியதான் போகுது இல்லையா? அந்த டாக்டர் வந்து பொண்ணு கேட்பாரு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பேசிக்கலாம். பூமாரிக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம் நம்ம நினைச்சோம். நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இப்ப நான் தானே எல்லாருக்கும் எதிரியா நிக்கிறேன். பொன்னி,
டவல் இருந்தா எடிடி. நனைஞ்சிட்டேன். குளிக்க போகணும்னு தெரிஞ்சிருந்தா டவலு இவ்வளவு துணியெல்லாம் கொண்டுட்டு போயிருக்கலாம். அவரு ஊரை சுத்தி காமின்னாரு. ஊரை சுத்தி பார்க்க போன இடத்துல மோட்டர் பம்பை பார்த்து குளிக்கணும்ட்டாரு. சரி 2 பேரும் குளிச்சு குளிச்சு மூட்டு நேரம் ஆயிட்டு. துணியெல்லாம் தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருச்சு. மூக்கு வேற கனகனாங்குது. சீக்கிரம் அந்த டவலையும் அந்த லுங்கியும் எடு. என்ன காது கேட்கலையே அவளுக்கு? அடியே, அந்த டவலையும் லுங்கியும் எடுடி. மேல நனைஞ்சு போயிருக்குது. என்ன ஞாபகத்துல இருக்குதே? காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. ஏன்ட ஒண்ணு யாரும் பேச வேண்டாம். நான் தான் எல்லாத்துக்கும் எதிரி, கெட்டவ, மோசமானவ, குடும்பத்தை கெடுத்தவ. அதனால யாரும் என்கிட்ட பேச வேணாம், எதுவும் கேட்க வேணாம். அந்தா அங்கிட்டு இருக்கு, எடுத்துக்கோங்க. ஆமா, செஞ்சதெல்லாம் தப்பு தானே. வீட்டுல ஒரு புள்ள போன் வச்சிருக்கு, ஒரு வார்த்தை சொன்னியா? ஊர்ல உள்ள கதை, உலகத்துல உள்ள கதை எல்லாம் சொல்லுவா. இத மட்டும் சொல்லல. தப்பு பண்ணா தப்புன்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு கோவத்தை பாரு, முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு. அடியே, நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். துணி எடுடி, குளிருது. கோவத்துல கூட அழகா தாண்டி இருக்க. எப்பா, இந்த கண்ணை என்னைக்கு பார்த்து விழுந்தனோ கீழே, இன்னும் எந்திக்க முடியலடா சாமி. ஏம்மா, உன் கண்ணை கொஞ்சம் மூடிட்டு எனக்கு துணி எடுத்து கொடுமா. இல்ல வேணாம், கண்ணை மூணா கீழே விழுந்துருவ. அப்புறம் நான் சொல்லிதான் கீழே விழுந்தேன்ப. துணி எடுத்து கொடுடி. நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேணாம், துணி தானே வேணும், நான் எடுத்து கொடுக்குறேன். அதான் எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுறிய. ஆமா, உனக்கு கொஞ்சமா அறிவே இல்லையாதான்? எதுனாலும் இன்னும் பேசு, ஏசு, அடி, உத எல்லாம் உனக்கு உரிமை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. என்னை ரூமுக்குள்ள கூட்டு வந்து கேட்டிருக்கலாம்ல. எல்லாத்துக்கு முன்னாடி அதுவும் ரோட்ல வச்சு நான் அரைஞ்சிட்டு இல்ல. எனக்கு எவ்வளவு வருத்தமா போச்சு தெரியுமா? அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளே எதிரின்ட்டியே. நான் என்ன வேலை அப்படி உனக்கு பண்ணேன் சொல்லு? என்ன இப்படி பேச எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்து தெரியுமா? 2 நாள் ஆச்சு நான் தூங்காம நேத்து கூட முடிச்சிருக்கேன். நீ பாட்டு கொரட்டை விட்டு தூங்குற. ஒரு உருவம் இருக்குத தூங்காம. என்னடி ஏதடின்னு ஒரு வார்த்தை கேட்டியா? ஓ, உனக்கு தேவைக்கு மட்டும் என்கிட்ட பேசுவ. சரிம்மா தாயே, நீ பண்ணதும் தப்பு தானே. சொல்லு, நீ பண்ண சரியா? இந்த வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு போன் வச்சிருக்கா, உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ என்கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? ஏதான் இப்படி இந்த பிள்ளை போன் வச்சிருக்கு, யாரும் வாங்கி கொடுத்தாங்க என்னன்னு தெரியல, என்னது விசாரிங்க, என் பேர் எதுவும் அடிப்படாம பாத்துக்கிட்டுங்கத்தான் ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமா? நான் மட்டும் ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லலைன்னு என்ன ஆட்டம் ஆடுற? புருஷன்னா ஒண்ணுல பாதி எண்ணுல பாதி, உடம்பு 2 இருந்தாலும் உயிர் 1, அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுற இல்ல. புருஷன் அப்படி இருக்கும்னு நினைக்கல, அதே மாதிரி பொண்டாட்டி அப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஒண்ணு தப்பு இல்லையே. நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா? சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன், சண்டை பிடிச்சிருப்பேன். தெரிஞ்சிருக்கும்ல. நாங்கெல்லாம் விடிஞ்சா போனா அடைஞ்சா வர்றோம். எதுக்கு லேடிஸ் நீங்க வீட்டுல இருக்கீங்க? வீட்டுல எது நடந்தாலும் புருஷன்ட்ட சொல்லணும், அப்பதான் எங்களுக்கு தெரியும். இல்லடா இது ஏதாவது சமாளிச்சிருக்கலாம்ல. சரி போ, எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். ஆனா பொன்னி, நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நீ பண்ணது என்னமோ தப்புதான். ஆனா என் தங்கச்சிக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டு நல்ல இடத்துல கல்யாணம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால உன்கிட்ட இருக்க கோபத்தை கூட மறந்துட்டேன். போ, தனக்கு டவல் எடுத்து அப்படியே தோட்டி விடு பாப்போம். செல்ல பொன்னில, கோவப்படாதம்மா. நம்ம வீட்டுல நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. சந்தோஷமா இருந்து நம்ம தான் முடிச்சு கொடுக்கணும். பார்ட்டி வேற அப்பா வைக்கணும்னு இருக்காரு. உனக்கு என்ன ட்ரெஸ்னாலும் எடுத்துக்க, சரியா? போ, இப்போதைக்கு டவல் எடுத்து தலையை தோட்டி விடுடி, சளி பிடிச்சிரும். பிடிச்சா பிடிக்கட்டும், போ. என்ன புடிச்சா புடிக்கட்டுமா? என்னடி? மயில மயில இறகு போடுனா இறகு போடாதுன்னு சொல்லுவாங்க. சரியாதான் இருக்குது. நான் இறகு போடுறதுக்கு நான் ஒண்ணும் மயில் இல்ல, பொன்னி. சரியான வாயாடி கழுதையா தான் இருக்குது. அடியே, டவல் எடுத்து கொடுக்குறியா? இல்ல அடியே கையாவது குடுடி, இல்ல டவலையாவது குடு. டவலையும் கொடுக்க முடியாது, ஒண்ணும் கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போ. உன் மேல நான் கோவமா இருக்கேன். அதான் சும்மா எரி பாத்துக்க. உன் மேல நான் செம கோபத்துல இருக்கேன், சும்மா எரி பாத்துக்க. கோவப்பட்டுட்டாலும் எப்பா, சும்மாவே இந்த கண்ணை பார்த்தா பயமா இருக்கு, ஒரு கிறக்கமா இருக்கு. இதுல கோவப்படும் போது அந்த கண்ணு இருக்க, எம்மா, கண்ணு மொழி வெளியே வந்துரும் போல இருக்குடி. சரிம்மா தாயே, விடு. ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நான் பண்ணதும் தப்புதான். ரோட்ல வச்சு அடிச்சிருக்க கூடாது, தப்பா பேசியிருக்க கூடாது. நீ பண்ண வேலைக்கு எனக்கு சடனா கோவம் வந்து நான் அப்படி பண்ணிட்டேன். சரியா? மன்னிச்சுக்க, மன்னிச்சுக்க. சரி, நீயே மன்னிப்பு கேட்டுட்ட, நான் கேட்கலன்னா எப்படி? நான் பண்ணதும் தப்புதான். போன் இருக்கிறது எனக்கு தெரியும். உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள சந்தர்ப்பம் வரட்டுமே சொல்லலான்னு இருந்தேன். இப்படி ஆயிப்போச்சு. அப்புறம் அப்புறம் என்ன?
டூயட் சாங்களா? இது தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் பன்னீர் ஊற்றினால் மாறும். வேகங்கள் பரிமாற உள்ளங்கள் இடமாறும். தெரிந்த பூஜைகளே பெண்மைக்கு பரிகாரம். சொல்லாமல் சொல்லாமல் உன் நெஞ்சுக்குள் போன லட்சம் பூ மலர் குளிருது காதல் உறவாடி வருது வருது மோட்சம்.